ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளா நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் கைகளில் தர வந்திருக்கேன். நீ கேட்டதையெல்லாம் கேட்ட விதமாகவே உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காம கொஞ்சம் உனக்காகவும் வாழ கற்றுக்கோ. ஏன்னா பெரும்பாலும் நீ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகளும் என்கிட்ட வைக்கிற வேண்டுதல்களும் அடுத்தவங்களுக்காகவே இருக்கிறதல்லவா. முதல்ல உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவசரப்பட்டு பேசாமல் பொறுமையாக உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக பேசி பழக கற்றுக்கோ. வைராகியம் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாய். நீ நடந்து போக வேண்டிய பாதையில் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ அவமானப்படும் போதெல்லாம் அவதாரம் எடுக்க தயாராகு. கீழே விழுகும் போதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யார் உன்னை புண்படுத்தினாலும் புன்னகை சிந்திக்கிட்டே அடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ பேசுகிற வார்த்தையும் பேசுகிற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லைன்னு யார் உன்கிட்ட வந்து சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக்கவோ கண்டுக்கவோ வேணாம். உன் மனசாட்சிக்கு நீ சொல்கிறது சரி, நீ செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா அதை இந்த உலகமே எதிராக சொன்னாலும் நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உனக்குள் இருக்கும் இந்த வராகி அம்மா நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ செய்கிறது தப்புன்னா அதை கண்டிப்பாக நானே உனக்கு திருத்துவதற்கான வழிமுறைகளை உணர வைப்பேன். கெட்ட பழக்கம் ஒருபோதும் உனக்குள்ளே வர வேண்டாம். ஏன்னா கெட்ட எண்ணங்களோடு கெட்ட பழக்கத்தை வளர்த்து கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என் செல்லமே. நீ எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு சிலர் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக இருப்பாங்க. நீ பார்க்குற மனிதர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. கெட்டவர்களிடமிருந்து கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாதுன்ற வைராகிய உறுதியை எடுத்துக்கோ. உன் தோல்வியும் உன் வெற்றியும் இந்த வராகி அம்மாவுக்கு ஒரே மாதிரி தான். நீ வேணா அதை பார்க்கும் விதம் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் நீ என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்மையோடு வாழும் உனக்கு என் பாதுகாப்பை கொடுத்து உன்னை பத்திரமாக வாழச் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே. உன்னை நீ நம்பலைனாலும் பரவாயில்ல, இந்த வராகி அம்மாவை நம்புகிறாய் அல்லவா, அது போதும். நானே உன் மனசுக்குள்ளே குடியேறி எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடப்பதற்கு உரிய வழிகளை காட்டுவேன். விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை அழிக்க நினைத்தாலும் அவர் செய்கிற நல்ல காரியம் நிச்சயம் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றியே தீரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஆசையை விருப்பத்தை வேண்டுதலை கேட்டுக்கிட்டே இருக்காம வேண்டுதலை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறியோ, எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை லேசாகும் என் செல்லமே. ஆசைப்படுறதை குறைச்சிக்கிட்டாலே மனசுக்கு அமைதி உண்டாகும். வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தை நீ எந்த அளவுக்கு அமைதியோடு பொறுமையோடு சமாளிக்கிறாயோ அந்த அளவுக்கு சந்தோஷம் நிச்சயம் நிரந்தரமானதாக உன் வாழ்க்கையில் இருக்கும். எப்படினாலும் நீ வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுப்போ. ஆனால் ஒருத்தர் அழுகணும், ஒருத்தர் அழிஞ்சு போயிடணும்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. அப்படி யார் உனக்கு எதிராக நினச்சாலும் கூட அதை நடக்கவும் இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அனுசரித்து மன்னித்து கடந்து போக கற்றுக்கோ. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் போராடுறாங்க. எல்லாரும் யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுங்கிறதுக்கே சண்டை போடுறாங்க. முதல் ஆளாக விட்டு கொடுக்கவும் முதல் ஆளாக மன்னிக்கவும் நீ எப்போதும் தயாராக இருக்கணும் என் செல்லமே. எந்த அளவுக்கு மன்னிப்பும் மறப்பும் உன் வாழ்க்கையில் இருக்கோ
அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லபடியாக வெற்றிகரமானதாக சீக்கிரம் மாறிடும். யாராவது உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அவர்களுக்கு நன்றி சொல்ல மறவாதே. அதே போல் சின்ன வயசில் உள்ளவங்க, சின்ன பிள்ளைங்க யாராவது உனக்கு நல்ல அறிவுரை சொன்னாலும் அதை ஏற்றுக்கவும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் கடமைப்பட்ட பிள்ளையாக நீ இரு. யாராவது உன்கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டினாலும் அதற்கு நீ திரும்ப பதில் செலுத்தணும் என் செல்லமே. அதே போல் வேறு யாராவது வருத்தத்தில் இருந்தாலும், வேறு யாருக்காவது ஆதரவு தேவைப்பட்டாலும் அவர்களுக்காக ஓடிப்போய் ஆறுதல் சொல்லக்கூடிய முதல் ஆளாக நீ இருக்கணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன்னால் முடியாதுன்னு மட்டும் நீ ஒருபோதும் முடங்கி போகாதே. நீயாகவே ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நினச்சி எதிர்பார்த்துட்டு அப்புறமா கிடைக்காதுன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம். எப்போதும் நீ உன்னை நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி ஒளிமயமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதிர்கொள்ளும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகியே தீரும் என் செல்லமே. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும். நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக வருவேன். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கிட்டதானே. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை தவிர உன் வாழ்க்கையில் நீ வேறு யாரையும் முழுவதுமாக நம்பவோ எதிர்பார்க்கவோ கூடாது. எப்போதும் உனக்கு நீதான் துணைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி உனக்கு நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குன்னு பெருசாக ஆசை எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழணுங்கிறது தான் உனக்கு மிகப்பெரிய ஆசையாகவே இருக்குது. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய இயல்பான யதார்த்தமான விஷயம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி நீ கேட்டதை உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இதோ இப்போதே உன் சோதனை காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி தர்றேன். நீ நடக்காது நினச்ச விஷயங்களை கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நீ அமைதியாக மௌனமாக இரு. உனக்கு யாராவது பிடிக்காததை பேசும்போது, உனக்கு பிடிக்காதவங்க பேசும்போதும், உன்னை குறை சொல்லும் போதும், அல்லது உனக்கு கோபம் வரும்போதும், யாராவது உன்னை வெறுக்கும் போதோ, அல்லது உனக்கு ஒரு விஷயம் பிரச்சனைன்னு தோணும் போதோ மௌனம் ஒன்றே சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட விலைமதிப்பான மிக உயர்வான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போவோ செஞ்ச அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக இப்போது நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான நல்ல மனசுக்கு இந்த துன்பங்களை எல்லாம் சீக்கிரம் முடிச்சு வச்சு உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலான சவாலான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக விடை கிடைக்காமல் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சவாலான விஷயங்களை சந்தித்து சமாளிக்கும் விஷயங்களையும் நானே உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரப்போகுது. அதுவும் சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ என்னை நினச்சி வருத்தப்படும்படி இனி ஒருபோதும் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். கவனக்குறைவால்
உன் அலட்சியத்தால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் கூட சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்காக உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்ட இந்த வராகியம்மா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். உன் வேண்டுதல்களையும் விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் இந்த வராகியம்மா நிறைவேற்றி தருவேன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமே செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. நீயே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். நீ என் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கும் போது உனக்கு பேரும் புகழும் அழியாத செல்வமும் பூரண ஆயுளும் நித்திய நிம்மதியும் கிடைச்சே தீரும். இந்த வராகியம்மா உனக்கு வாக்கு கொடுத்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை. உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி நீ எதிர்பார்ப்பது போலவே எல்லா விஷயங்களும் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எதுக்காகவும் நீ குழம்பி போகாதே, எந்த விஷயத்துக்காகவும் நீ துவண்டு போகாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷம் உண்டாகும்படி நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். இதுவரைக்கும் பல விஷயங்களில் தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். தினமும் நீ செய்கிறதையெல்லாம் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மனிதர்களிடம் தேடி தேடி கிடைக்காத அன்பை நீ என்னிடம் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா? அம்மான ஆசையோட பக்தியோட பாசத்தோடு என்னை நோக்கி ஓடி வந்த உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தந்துடுறேன். எனக்கு மனசார பிடிச்ச என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன்னை காயப்படுத்த நினச்சவங்களை எல்லாம் அவர்களுடைய மனசாட்சியின் மூலமாகவே தண்டிப்பேன். உன் கண்ணீரை நீ கண்ணீர் வரவழைக்கும் விதமாக உனக்கு கண்ணீரை வரவழைச்ச அவர்களின் செயல்களை மறுபடியும் அவர்களுக்கே திரும்ப கொடுத்து அவர்கள் கண்ணீர் வரும்படி அவர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைப்பேன். உன் அமைதியை கொலக்க நினைச்சவங்களையும் உன் மன அமைதியை கெடுக்க நினைத்தவர்களையும் வருந்தி அழுது அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கே புரிய வைப்பேன் என் செல்லமே. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை அப்படியே அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி உன் வாழ்க்கையில் புது வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தருவதற்கு தயாராக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உனக்கு நேரம் சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்காக கலங்காதே என் செல்லமே. அவங்களையெல்லாம் ஏன் கிட்ட விட்டுடு. உனக்கான நேரத்தை படைப்பவள் இந்த வராகியம்மா நான் தானே. அதை நிச்சயம் உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவுமே மாற்றி கொடுப்பேன். உன் எதிர்கால வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோட நல்ல விதமாக அமைச்சுத்தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். எல்லா வளமும் நலமும் உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையில் நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கித்தர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். மகிழ்ச்சியும் செல்வமும் சந்தோஷமும் எப்போதும் உன் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சது எல்லாம் இனி நல்லபடியாக நடந்தே தீரும். என் அருளால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுது. உன் கண்ணுக்கு தெரிஞ்ச நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்படாத. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. உன் கூட இந்த வராகியம்மா இருக்கும்போது உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே.
கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. அமைதியாக பொறுமையாக இருந்தாலே இனி வரப்போகும் நாட்களை உனக்கான நாட்களாக நான் மாற்றி கொடுத்துருவேன். நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ இழந்ததை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். எப்படியோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனே, இப்போது உன் இஷ்டப்படி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் மனசில் உறுதியான நம்பிக்கையோடு என்கிட்ட எதை கேட்டாலும் அதை நிச்சயம் உனக்கு கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். நீ கேட்பது பொருளாக இருந்தாலும் சரி, மன அமைதியாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியாகவே இருந்தாலும் சரி, உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். என் அருள் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வரும் என் செல்லமே. உன் பல நாள் கஷ்டங்களை போக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னுடைய வரவால் இனிமே நடக்காததெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகுது. தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்க போகுது. உன் எதிர்காலத்தை நன்கறிந்த இந்த வராகி அம்மா உனக்கு மனநிறைவு மகிழ்ச்சியும் உண்டாகும் விதமாக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ மறுபடியும் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே.